வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்கும். வாழ்க வளம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்று ஒரு மிக முக்கியமான நாள் இல்லைங்களா? இந்த தேசத்தினுடைய அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சியை மக்கள் நிர்ணயிக்கக்கூடிய நாள். நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன் இந்த ஆட்சி, இந்த அரசியல் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு? ஒரு மனிதனுக்கு ஏன் துன்பம் கொடுக்கிற மாதிரியான நிர்வாக முறைகள் பலதும் இந்த சமுதாயத்தில் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழலாம். அது எல்லாவற்றிற்கும் மகரிஷி அவர்களுடைய பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சமுதாயத்துல மனிதர்களுடைய மனோநிலையில மாற்றம் வர்ற வரைக்கும் இந்த சமுதாயத்துல முழுமையான மாற்றம் வராது. என்கிட்ட கூட ஒரு நண்பர் கேட்டாரு, நீங்க ஏன் எலெக்ஷன் பத்தி ஒரு ஸ்பீச் பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாரு. அது பெரிதாக பயனுள்ளதா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நாம செய்து கொண்டிருக்கிற பணி, இந்த ஸ்பீச்சை கேட்டிருக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமா ஓட்டு போடுறவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு கடமை உணர்வு இல்லாத ஒருத்தங்க இந்த இடத்துல நிச்சயமா பயிற்சிக்கு வர முடியாதுன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. சரி, அந்த விதத்துல ஒரு நல்ல புனிதமான நாள். ஆஹ் இதுல மக்களுடைய அறிவு நிலை மொத்தமா மேம்பட்டா மட்டும்தான் அரசியல்ல மாற்றம் ஏற்படும். மக்களுடைய அறிவு நிலையில உயர்வு வராம அரசியல் எல்லாம் பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்த முடியாது. சரி, அந்த விதத்துல நாம மக்களுடைய அறிவு நிலை உயர்த்துவதற்கு நம்மால என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயமா செஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அது இன்னும் சிறப்பாக நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. சரி, ஓகே, மகிழ்ச்சி. எல்லாரும் ஒன்று கூடி இந்த சமுதாயத்தினுடைய ஒரு உயர்வுக்கான செயலை நிச்சயமா சிறப்பாக செய்வோம். சரி, இப்போ நம்ம 2 சக்கரங்களை பற்றி கொஞ்சம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இன்னும் 2 சக்கரங்களை மிக முக்கியமாக நாம சிந்திச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தியானம் எடுப்பதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஓகே, சரி. அந்த விதத்துல இன்னைக்கு நாம மணிப்பூரக சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி மிக்க சக்கரம், அந்த மணிப்பூரக சக்கரத்தினுடைய செயல்பாடுகள், அதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இப்ப மணிப்பூரக சக்கரம் தொப்புள் மையம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் போன வகுப்புல சொன்னேன்ல. ஆமா, சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் முடிச்சாச்சு. நான் ஒரு ஒரு சக்கரா சொன்னேன்னா 2 சக்கரா சொல்லிட்டேன். இன்னைக்கு அநாகதம் விசுக்தி பார்த்தேன். சரி, அநாகதம் அப்படிங்கிறது நம்மளோட ஹார்ட் சக்கரா. சரிங்களா? நம்முடைய ஹிருதய சக்கரம் அநாகத சக்கரம். இதனுடைய இடம் பாத்தீங்கன்னா தொண்டை குழியிலிருந்து 4 இன்ச்சு கீழே, அல்லது தொண்டை குழியிலிருந்து 4 விரல் அளவு கீழே வச்சீங்கன்னா அந்த இடம் நேரா நம்முடைய அநாகதத்தை தொடக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். சரிங்களா?
ஓகே. இதனுடைய நிறம் வந்து பச்சை நிறம். இது நம்ம உடலினுடைய மனிதனுடைய ஒட்டுமொத்த உணர்ச்சியையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மையமாக இருக்கு. உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மையமாக இந்த மையம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மையம் ஆஹ், அன்பினுடைய மையமாக நமது முன்னோர்களால் சொல்லப்படுகிறது. ஜீசஸ் இந்த மையத்தை தான் மிக முக்கியமாக பயன்படுத்தி இருப்பாங்க. இன்னும் பல மகான்கள் இந்த மையத்தை முக்கியமா பயன்படுத்துறாங்க. பிராணி ஹீலிங்ல இந்த மையம் மிகப்பெரிய பங்கு கொண்டதாக இருக்கு. ஒரு மனிதனுக்கு இரண்டு தன்மை வேண்டும். ஒன்று அன்பு, இன்னொன்று அறிவு. அப்ப இது அன்பினுடைய மையமாக இந்த ஹிருதய மையம் வந்து செயல்படுகிறது. நம்முடைய மொத்த உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த அநாகத மையத்திற்கு இருக்கு. இங்க இருக்கிற சுரப்பி தைமஸ் சுரப்பி. இதை மார்பை சுற்றி இருக்கிற எல்லா உறுப்புகளையும் இந்த சுரப்பி வந்து கட்டுப்படுத்துகிறது. அதாவது இந்த சுரப்பி நல்லா வேலை செய்யுது அப்படின்னா இதுல பல நோய்களை குணப்படுத்திக் கொள்ள முடியும். சாதாரணமான காய்ச்சல் இருந்து கடுமையான காய்ச்சல் வரைக்கும் நம்ம உடம்பினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி காவலன் அப்படின்னு இந்த அநாகத மையத்திற்கு ஒரு பேர் இருக்கு. சரியா? நோய் எதிர்ப்பு சக்தி காவலன். அப்ப இது எல்லா விதமான காய்ச்சல்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மையத்திற்கு இருக்கு. ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தா உடல்ல காய்ச்சல் தோன்றாத அளவுக்கு பார்த்து கொள்ளக்கூடிய சக்தி இந்த மையத்துக்கு இருக்கு. குறிப்பாக சர்க்கரை வியாதி, ரத்த சோகை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அனீமிக்கா இருக்கிறாங்க, இல்லைன்னா ரத்த பற்றாக்குறையில் இருக்கிறாங்க, அது குணப்படுத்தப்படும். இந்த மையம் சரியா செயல்பட்டுச்சுன்னா அதெல்லாம் அது சீர் பண்ணிக்கும். குறிப்பாக சுவாச பிரச்சனைகள், நம்ம பிரீத் சம்பந்தமான இஷ்யூஸ் எல்லாமே நுரையீரலை பேஸ் பண்ணி இருக்கிறதால இந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த மையம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. கை கால் வலிப்புன்னு கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க, சரியாங்களா? அதற்கும் இந்த மையம் வந்து ரொம்ப அற்புதமாக தீர்வளிக்கக்கூடியது. மன அழுத்தம், மன அழுத்தத்துக்கு எல்லா தியானமே உகந்ததாக இருந்தாலும் இந்த மையத்தினுடைய பங்கு கொஞ்சம் அதிகம், சரியாங்களா? இந்த மையம் நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா மன அழுத்தம் முற்றிலுமாக குறையும். தலை சுற்றல், சைனஸ் பிரச்சனை, சளி தொந்தரவுகள், மஞ்சள் காமாலை, இது எல்லாவற்றையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. நான் உங்களுக்கு சுவாதிஷ்டான மையத்துல ஒரு விஷயம் சொன்னேன். இது பயம், பயத்திற்குரிய மையமாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அநாகத மையத்திற்கும் அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு. அநாகத மையம் தைரியத்திற்கான மையம், வீரத்திற்கான மையம். இந்த மையம் நல்லா செயல்படுச்சுன்னா எதற்கும் அவங்க பயப்பட மாட்டாங்க. இது செயல்படலைன்னா தொட்டதுக்கெல்லாம் பயக்கக்கூடிய ஒரு தன்மை இது. அதாவது இதை உணர்ந்த நம்ம முன்னோர்கள் குறிப்பாக பெண்களுக்கு, நம்ம பெண்கள் அல்லது குழந்தைகள் ரெண்டு பேருக்குமே இந்த பய உணர்வு கொஞ்சம் அதிகமா இருக்கு. குறிப்பாக திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பய உணர்வு அதிகமா இருக்கு. புது இடத்துக்கு போறோம், என்ன பண்றோம், ஏது பண்றோம், ஒரு புது வேலைக்கு போறோம், சரியாங்களா? இப்படி இருக்கிறப்ப அந்த பய உணர்வு வந்து நமக்கு நிறைய டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப அந்த பய உணர்வுல இருந்து நம்மளை போக்குறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தாலி கொடி போடுறது, தாலி கட்டுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. தாலி வந்து கழுத்துல தான் கட்டணும்னு இல்லை, கையிலையும் கட்டலாம், எங்க வேணா கட்டலாம். இல்ல, ஏன் அதை கழுத்துல கட்டி அந்த தாலிய அந்த அநாகத மையத்துல தொடர மாதிரி வச்சிருக்காங்க. இது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. நம்மள நிறைய பேருக்கு தெரியாது, பட் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த தாலி கொடி மிக துல்லியமாக நம்முடைய அநாகத மையத்துல தொடர்றது மாதிரி இருக்கணும்.
அப்பதான் அந்த தாலி கொடிக்கு அது என்ன பர்பஸ்க்காக போட்டாங்களோ, இன்னும் நிறைய நோக்கம் இருக்கு தாலி கொடிக்கு. பட் இது மெயின் பர்பஸ் வந்து அந்த பொண் வந்து புகுந்த வீட்டுல போய் தைரியமா தன்னம்பிக்கையா துணிவா அந்த ஃபேமிலியை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணணும் பயப்படாம. அதற்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கு. சரி. அதே போல நீங்க மாலை போடுறப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா காடுகளுக்குள்ள நம்ம தனிமையா செல்ல வேண்டிய சூழல்ல இருக்கும் அந்த காலத்துல. அப்ப கோயில் போகும்போது அந்த மாலை அணிவித்தல், டாலர் போடுறதுங்கிற பழக்கம் எல்லாமே நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க. சரி, அப்ப எல்லா விதமான பயங்களையும் போக்கணும். இப்ப ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வீரத்தினுடைய அறிகுறி இல்லையா? தைரியத்தினுடைய சக்தியினுடைய அறிகுறி. அப்ப அவர் வந்து நெஞ்ச பொளந்து காமிக்கிறார். அப்ப தைரியத்திற்கும் வீரத்திற்குமான ஒரு மையமாக அந்த மையத்தை அவர் வந்து முன்னெடுக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதே போல அநாகத மையம் நல்லா செயல்பட்டுச்சு அப்படின்னா நம்முடைய புலன்கள் நுண்மையான நுட்பம் மிக்க புலன்களாக மாற்றம். சரி, நம்முடைய 5 புலன்களும் மிகவும் நுட்பமான புலன்களாக மாற்றம் பெறும். அகத்தன்மையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அநாகத மையத்திற்கு இருக்கு. ஏன்னா அன்பினுடைய சக்தி வெளிப்படுற காரணத்தினால நம்முடைய அக வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அப்ப அகத்துல மாற்றம் ஏற்படும் போது அது புறத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். பல மகான்களுடைய கூற்று, இந்த யோக பயிற்சிகள் எல்லாம் சில மையங்கள்ல அபரிவிதமா சித்தியாகும். துரியம், விசுக்தி, அது போல அநாகத மையத்திலையும் இந்த யோக பயிற்சி வந்து மிக அற்புதமான ஆற்றலை கொடுத்து சித்தி அடைய வைக்கக்கூடிய ஒரு மையம். அப்போ இந்த அநாகத மையம் வந்து நம்ம உடல்ல நாடிகள் வழியாக சக்தி ஓட்டத்தை கொடுத்து உடல் முழுவதும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. இருதயத்தின் இயக்கம், சுவாச இயக்கம், இந்த இரண்டையும் நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் லங்ஸ். ஹார்ட் ரத்த ஓட்டம், லங்ஸ் காற்று ஓட்டம். இந்த இரண்டையும் வைத்து தான் நம்ம எல்லா நோய்களையும் தீர்மானிக்கிறோம். மூச்சு எப்படி வருது, ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது. அப்ப இந்த இரண்டையுமே கட்டுப்படுத்தக்கூடிய மையம் வந்து அநாகத மையம். இந்த அநாகத மையத்தில் நல்லா தியானம் பண்றவங்க பிரபஞ்ச சக்தியோடு இயற்கையோட ஆற்றலோடு இணைந்த வாழ்க்கையை அவர்களால் சிறப்பாக வாழ முடியும். இயற்கையோடு இணக்கமாக வாழ முடியும். அவர்களுடைய பேச்சு மிக உயர்ந்த ஞானம் மிக்க பேச்சாக இருக்கும். அவர்கள் ஏதாவது எழுதினா கூட அந்த எழுத்துக்கள் மிகவும் உயர்ந்த ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அது இறை சக்தியோட கனெக்டட். அதுதான் தெய்வீக தன்மை உடையவர்களாக இருக்கும். பல்வேறு அமைப்புகள்ல தியானத்திற்குரிய இடமாக இந்த இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ தியானம் பண்றப்ப எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உடல் வந்து அசைவற்று இருக்கணும். அது தியானத்திற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையும் கூட. ஆனா நமக்கு அது அவ்வளவு சீக்கிரம் வந்து அமையாது. உடல் ஆரோக்கியமா இருந்தா அசைவற்று இருக்கும், அது வேற. பட் அந்த உடல் அசைவற்று இருப்பதற்கு இந்த அநாகத மைய தியானம் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். உடலினுடைய திடத்தன்மையை அதிகப்படுத்தும். இந்த மையத்திலையும் புலன்களுக்கு அப்பாலான அறிவு என்று சொல்லக்கூடிய டிஎஸ்பி பவர், நம்ம கண்களால் பார்க்க அறியறது புலன் அறிவு. புலன்களுக்கு அப்பாலான அறிவுனா அந்த புலன்களால் பார்க்க முடியாதவற்றை கூட நம்மால் உணர்விலே உணர்ந்து கொள்ள முடியும். அது இந்த பிரபஞ்ச சக்தியோட நம்ம அநாகத மையம் கனெக்ட் ஆகுறப்ப அந்த அறிவு நமக்கு கிடைக்கும். தொலைவில் இருக்கிற ஒன்றை உணரக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். மிக குறிப்பாக மற்றவர்களுடைய எண்ணத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஒருத்தர் என்ன நோக்கத்தோட நம்ம கிட்ட வந்து பேசுறாரு, நல்லா தியானம் பண்றவங்களுக்கு அது தெளிவா தெரியும். சரி, அவர் ஒரு ஏமாத்துற எண்ணத்தோட வர்றாரா, உண்மையோட வர்றாரா, நம்மளை வேவு பார்க்க வர்றாரா, எல்லாமே அவங்களுக்கு தெளிவாக தெரியும்.
அப்ப பிறருடைய எண்ணத்தை இந்த மையத்துல அறிந்து கொள்ள முடியும். நமக்கு நிறைய இன்ட்யூஷன்ஸ் வந்து இந்த அநாகத மையத்துல கிரியேட் ஆகும். இன்ட்யூஷன்ஸ்னா உள் உணர்வுன்னு சொல்றோம். சரிதாங்களா? உள்ளுணர்வு, இன்ட்யூஷன்ஸ். நமக்குள்ள இருந்தே பல்வேறு விதமான ஞான சிந்தனைகள் வெளிப்படுறதுக்கு ஆரம்பிக்கும். அது உள்ளிருந்து அந்த பேச்சை உங்களால் கேட்க முடியும். நல்ல அநாகத மைய இயக்கம் பெற்றுச்சுன்னா ஒவ்வொரு செயலிலும் அது மனசாட்சியாக இருந்து செயல்படுறதை நம்மளால பார்க்க முடியும். அநாகத மையத்திற்கு புதியன கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து புதிய விஷயங்களை, புதிய நுட்பங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு. மனதிற்கு தைரியம், சரிதானுங்களா? ஒரு அசைவற்ற ஒரு மனநிலையை இந்த மையம் வந்து கொடுக்கறதால தியானத்துல மிக உயர்ந்த நிலையில நாம் செல்றதுக்கு இது பயன்படும். மனதனுடைய செயல் ஆர்வம் வந்து பெருகும். திறமையை மேம்படுத்தி கொள்ளலாம். நம்ம மேல தன்னம்பிக்கை பெருகும். மனோதிடம் பெருகும். மனதினுடைய ஆற்றல் பெருகும். மகரிஷி அவங்க தற்சோதனை செய்யறதுக்கு துரியம் தான் சொல்லியிருப்பாங்க எல்லா இடங்கள்லயும் மேக்சிமம். ஆனா ஒரு இடத்துல அநாகத மையத்திலையும் தற்சோதனை செய்யலாம்ங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இந்த எண்ணம் ஆராய்தல் போன்ற எல்லா தற்சோதனைகளையும் அநாகத மையத்தில் நின்று செய்யும் போது அது நடுநிலையாக அன்பின் வழியிலே நம்மை செல்வதற்கான ஒரு வழிகாட்டு. அப்ப தற்சோதனைக்கான ஏற்ற இடம் அநாகத மையம். ஏன்னா சரியான முடிவு எடுக்கணும். தற்சோதனையில ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கணும். அப்ப அந்த சரியான முடிவு எடுக்கக்கூடிய இடம் வந்து அநாகதம். இன்னொன்னு, அந்த எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கான உறுதித்தன்மை, திடத்தன்மை, அதற்கான திறமை, இது எல்லாமே வந்து அநாகத மையத்தால கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட மையம். இந்த மனிதன் பொதுவாக துன்பப்படுறதுக்கு காரணம் இந்த உலக விவகாரங்களிலே சிக்கிக் கொள்கிறோம். இதுதான் உலக வாழ்க்கை தான் நம்முடைய உண்மை வாழ்க்கைன்னு நம்பி ஏமாந்துடும். உலக வாழ்க்கை ஒரு போலியான ஒரு வாழ்க்கை தான். ஒரு நாடகம் போலதான் இந்த உலகத்துல வாழ்க்கை நடந்துட்டு. ஏன்னா ஆன்மாக்குரிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அப்ப அந்த உலக விவகாரங்கள் இருந்து விடுபட்டு நாம் அன்பும் கருணையுமோடு வாழக்கூடிய மையம். நல்லா அன்பா வாழக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மையம் அபரிவிதமா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த மையத்தை அபரிவிதமா வேலை செய்ய வச்சீங்கன்னா அன்பின் தன்மை நமக்கு அதிகப்படும். மன உறுதிப்பாடு வரும்போது அந்த நபரால் செல்வ வளத்திலும் உயர முடியும். அநாகத மையம் செல்வ வளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மையமாக இருக்கிறது. சரிதானுங்களா? சரி, இது வந்து பேரின்பத்திற்கான ஒரு மையமாக மகான்கள் சொல்றாங்க. இன்னும் இது நம்ம உடம்புல நரம்புகளோடு தொடர்புடைய ஒரு சக்தி மிக்க மையம். ஒவ்வொரு மையத்திற்கும் ஒவ்வொரு விஷயம் தொடர்பு இருக்கு. நரம்புகளோடு தொடர்பு கொண்ட மையம் அநாகத மையம். சரி, இவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த மையத்துல நாம வர 23 24 உங்களுக்கு ஆக்சுவலா 24 தான் சொன்னோம். ஒரே நிமிடம். ஏன்னா அது நேற்றுக்கே ஒருத்தவங்க கன்ஃபியூஷன் கேட்டாங்க எப்ப தீட்சை அப்படிங்கிறது. தீட்சை வந்து 24. ஓகேவா? ஆமா, 24 புதன்கிழமை நம்ம வந்து தீட்சை கொடுக்குற மாதிரி திட்டமிட்டு இருக்கிறோம். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு செய்துக்கலாம். நான் அதுல ஏதாவது மாற்றம் இருந்தால் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு சில அன்பர்கள் மெசேஜில் கொடுத்துருந்தாங்க பௌர்ணமிக்கு நாங்கள் வெளியே போறோம் அப்படின்னு எல்லாம். பார்ப்போம், அது எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அடுத்த வகுப்புல திங்கட்கிழமை வகுப்புல 22ல உங்களுக்கு எப்பங்கிறது நான் தெளிவா சொல்றேன். இந்த 23 பௌர்ணமியா இருக்கிறதுனால அந்த இறையாசிரியர் பயிற்சியும் மிக்ஸ் பண்ணி கூட உங்களுக்கு அந்த தீட்சையை கொடுக்கறனா கொடுத்துடலாம். சரி, நான் பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு 22 நான் சொல்றேன். ஓகேங்களா? இல்லை முடிஞ்சா இன்னைக்கு ஈவினிங்குள்ள மெசேஜ் போட்டுறேன் கேட்டுட்டு. ஓகே, ரைட். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த மையம் விசுப்தி மையம்.
வெரி வெரி பவர்ஃபுல் சக்ரா, த்ரோட் சக்ரா. இந்த சக்ராக்கு பேரு சக்தி சாகரான்னு பேரு. சரி, நாங்க சான்ஸ்கிரிட்ல இந்த சக்ராவை சக்தி சாகரான்னு சொல்லுவோம். அதாவது பிரபஞ்சத்திலே அந்த அநாகத மையம் காற்றிற்குரிய மையம், விஷுப்தி மையம் விண்ணிற்குரிய மையம், உயிர் சக்திக்கான மையம் வந்து விஷுப்தி. அது தொண்டை, தொண்டை பகுதியே தான் விஷுப்தி இருக்கிற இடம். அதனுடைய நிறம் வந்து நீல நிறம். நீல கண்டன் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கண்டம் என்றால் கழுத்து என்று பேர். சரிதானுங்களா? அப்ப அந்த நீல கண்டன் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு அவர் ஆழகால விஷத்தை எடுத்து உண்ணும் போது அந்த விஷம் கீழே செல்லாமல் பார்வதி பிடித்து கொண்டதாக, அது தொண்டையில் நின்று விட்டதாக அந்த புராணம். அதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அந்த விஷுக்திக்கு நம்ம உடம்புல இருக்கிற விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. விஷுக்தி மையத்திற்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு. அதாவது இப்ப நீங்க இந்த பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நல்ல நாட்கள்ல அமாவாசை தினங்கள்ல தர்ப்பணம் கொடுக்குறப்போ, திதி கொடுக்குறப்போ எல்லாம் அந்த நாட்கள்ல பசு மாட்டிற்கு அல்லது மாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பாங்க. அது என்ன ஒரு அதுக்குள்ள இருக்கிற விஞ்ஞானம்னா, ஒரு மாடு வந்து பல்வேறு விதமான இலை தலைகளை புழுக்களை எல்லாம் மேயும் போது அதுல சில தேவையற்ற விஷயங்களும் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி உள்ள போகக்கூடிய தன்மையில ஏதாவது தீமை இருக்கிற பட்சத்துல அது அந்த மாட்டினுடைய ரத்தத்திலே கலந்து, அந்த ரத்தத்தின் மூலமாக பாலிலே கலந்து பிற உயிர்களுக்கு துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப இதை உணர்ந்த இயற்கை என்ன பண்ணிருக்கு, அது சாப்பிடும் போது அந்த உணவில் இருக்கிற விஷத்தை முறிக்கிற சக்தியை அதனுடைய விஷுக்தி மையத்திற்கு கொடுத்திருக்கு. அப்ப அந்த மாடு சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கிற விஷத்தன்மை கொண்ட பொருட்கள் எல்லாம் விஷுக்தியில வந்து நிற்கும். இந்த அகத்திக்கீரையை கொடுக்கும் போது அகத்திக்கீரைக்கு ஒரு பெரிய ஆற்றல் என்னன்னா, விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல். அதனால அகத்திக்கீரை ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கீரை. உங்களுக்கு தெரியும். அது வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடணும், நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமா அந்த கீரையை சேர்த்துக்கணும். உடம்புல இருக்கிற கழிவு எல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றல் அந்த அகத்திக்கீரைக்கு இருக்கு. அப்போ அந்த அகத்திக்கீரையை மாட்டுக்கு கொடுக்கும்போது மாட்டினுடைய கழுத்துல இருக்கிற அந்த விஷத்தன்மை முறிக்கப்படுங்கிறது தான் அதுல இருக்கிற ஐதீகம். இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டோம். அதனால திதிங்கிற பேர்ல, முன்னோர்களுக்கு நல்லதுங்கிற பேர்ல அதையும் நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. சரி, அப்போ இது வந்து நம்ம விஷுக்திக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். விஷுக்தி மையம் நல்லா செயல்படணும். விஷுக்தியில நிறைய நெறி கட்டும், தொண்டை பகுதியில நிறைய டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா வெளியிலிருந்து போகக்கூடிய இந்த சுவாசத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் ஃபில்டர் பண்றது இந்த விஷுக்தி மையம் தான். சரிதானுங்களா? அதுதான் அந்த கெட்டதை எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு நல்லது உள்ள அனுப்பும். அப்ப கெட்டதை எல்லாம் பிடிச்சு வைக்கும் போதுதான் அந்த கெட்ட கழிவுகள் அந்த விஷுக்தி மையத்தை தாக்குறதுக்கு ஆரம்பிக்கும். இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிறதெல்லாம் அதனுடைய அடிப்படை காரணம். சரி, அப்போ அது நீல நிறத்தில் இருக்குதுன்னு சொன்னோம். விஷுக்தி மையம் நல்லா செயல்பட்டுச்சுன்னா நமக்கு அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை வராது. சரிதானே? நான் பெரியவன், நான் சிறியவன், சரிதானே, என்னால் இது முடியும் முடியாது, எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த விஷுக்தி மையத்துல தியானம் பண்றவங்களுக்கு கிடைக்கும். விஷுக்தி மையம் இருக்கிறதுலே அதிகப்படியான இதழ்கள் கொண்ட ஒரு மையமாக இருக்கு. 16 மையங்கள். இதுக்கு அடுத்தது சகசிராதாரத்துக்கு அடுத்தது, 1000 இதழுக்கு அடுத்தது அதிகப்படியான சக்தி நாளங்கள் இருக்கிறது விஷுக்திக்கு தான். இந்த தொண்டை பகுதியில் இருக்கிற சுரப்பிகளுக்கு பேரு தைராய்டு, பேரா தைராய்டு என்று சுரப்பிகள் இருக்கு. இந்த கழுத்தினுடைய முன்பகுதியை தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த தொண்டை பகுதியில் ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் ஆண்களுக்கு. சரிங்களா? பெண்களுக்கு அந்த முடிச்சு மாதிரி தெரியாது. பட் அந்த குரல் எழுப்பக்கூடிய அந்த இடம் அசைவு இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? தொண்டையினுடைய உள்பகுதியில 2 பக்கமும் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இந்த சுரப்பி இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். லைட் ரெடிஷா இருக்கும். சரிங்களா? சரி, இந்த மையம் நல்லா செயல்பட்டா என்ன சார் நமக்கு நன்மை அப்படின்னா, மனம் எப்பவுமே உற்சாகமாக இருக்கும், தெளிவாக இருக்கும், சக்தி மிக்கதாக இருக்கும்.
இன்னும் அறிவு இந்த விண்ணனுடைய ஆற்றலுக்கு ஏற்ப நுண்ணிய அளவுல இருக்கிறதால இந்த உயிராற்றலுடைய செலவு குறையறக்க ஆரம்பிச்சு. நம்ம உடம்புல இருந்து உயிராற்றல் செலவாயிட்டு இருக்கு இல்லையா, அந்த உயிராற்றலுடைய செலவை குறைத்துக் கொள்ள முடியும். மனதிற்கு ஒரு நிறைவு, மனதிற்கு ஒரு இணக்கம், மனதிற்கு ஒரு விரிவை தரக்கூடிய ஒரு அற்புதமான மையம் இந்த விசுக்தி மையம். ஏன்னா விசுக்தியில் இணையும் போது மனம் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிடும். அப்ப பிரபஞ்சத்தோடு இணையும் போது மனதிலே விரிவு கிடைக்கும். மன விரிவு கிடைக்கிறதோடு மட்டுமில்லாம மனதிற்கு ஒரு நிறைவு கிடைக்கும். மன நிறைவு கிடைக்கிறதோடு மட்டுமில்லாம எல்லாவற்றிற்கும் கூட இணங்கி செல்லக்கூடிய இந்த பெருந்தகைமை என்ற உணர்வு நமக்கு கிடைக்கும். குறிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப ரொம்ப செய்ய வேண்டிய ஒண்ணு என்னன்னா, மனம் குறுகிய நிலையிலேயே இருக்கு நமக்கு. அந்த மனதை விரிவுபடுத்தணும். மன விரிவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மனம் விரியணும். அது இறைவன் வரைக்கும் விரியக்கூடிய தன்மை கொண்டது. அதை நம்ம மனதை குறுக்கி வச்சிருக்கிறோம். அதுதான் வாழ்க்கையில அத்தனை துன்பத்திற்கு காரணம். அப்ப அந்த மனம் விரிந்த நிலையில ஒரு விடுதலை உணர்வை நோக்கிய பயணத்துல அது செல்வதற்கு இந்த விசுக்தி மையம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விசுக்தியில தவம் பண்றவங்களுக்கு சகிப்புத்தன்மை அபரிமிதமாக கிடைக்கப்பெறும். அநாகத அன்பின் மையம்னு நம்ம சொன்னாலும், ஆனா சகிப்புத்தன்மை நம்மளுக்குள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம விசுக்தி மையத்தால உருவாக்க முடியும். நுண்ணிய மாண்புடைய நுழைந்து செல்லக்கூடிய அறிவு, நுண்பான் நுழைப்புலன் அறிவு விசுக்தி மையத்துல கிடைக்கிற ஒரு பெரிய பிளஸ். குறிப்பாக என்னென்ன நோய்களை இந்த மையம் குணப்படுத்தும் அப்படின்னு பார்த்தா, தூக்கமின்மை. ஏன்னா தூக்கம் விண் என்ற பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொண்டது. பஞ்சபூதங்களை சொல்லியிருக்கிறோம். சாப்பாடு வயிறு, தண்ணீர் நம்ம உடல்ல, நீர் ஆற்றல் சிறுநீரகம், இப்படி பார்க்கும்போது விசுக்தி விண்ணிற்குரிய ஒரு மையம். அப்ப தூக்கம் விண்ணிற்கான தன்மையை நம்ம உடம்புல இறக்கக்கூடிய ப்ராசஸ் தூக்கம் தான். தூங்குறப்ப பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புல அபரிமிதமா பாயுது. அப்ப தூக்கமின்மை பிரச்சனை விசுக்தியில தவம் பண்றவங்களுக்கு சரியாகும். விசுக்தி தொண்டை பகுதி, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது எல்லாவற்றையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் விசுக்தி மையத்திற்கு இருக்கிறது. மூச்சு பிரச்சனை, சுவாச குழாய் அதுல செல்றதுனால மூச்சு பிரச்சனைகளையும் சரிப்படுத்த முடியும் விசுக்தி மையத்தால. எலும்பு முறிவு, எலும்பு முறிவுக்கு ஒரு மிக அற்புதமான ரெமெடி விசுக்தி மையத்தால கொடுக்க முடியும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் பல மடங்கு பெருக்கக்கூடிய இடம் தைமஸ் கிளாண்ட், சாரி தைராய்டு பேராதைராய்டு. தைமஸ் கிளாண்டுக்கும் இம்யூனிட்டி பவர் பெருக்கிற ஆற்றல் இருக்கு. தைராய்டு பேராதைராய்டுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கக்கூடியதுல மிகப்பெரிய பங்கு இருக்கு. சைனஸ் தொந்தரவுகள் இந்த இடத்துல தவம் பண்ணும்போது சரியாகும். சளி தொந்தரவுகள் இந்த இடத்துல தவம் செய்யும் போது குணமாகும். இது மொத்தமே உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு மையம் கூட நீங்க வச்சுக்கலாம். சரியானுங்களா? அதே போல உடல் நல்ல உறுதி பெறும். உடல் நல்ல உறுதி பெறும். தியானத்துல நிறைய பேருக்கு இந்த உடல் கடந்த நிலைக்கு அவங்க போவாங்க. சரிங்களா? உடலை மறந்த நிலை, இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்த நிலை, அந்த நிலைக்கு நம்மை மிக எளிமையாக இந்த விசுக்தி மையம் அழைத்து செல்லும். பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் நம்மால எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். நமக்கு அது உணர்வுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரபஞ்ச மையம் தானே, பிரபஞ்சம் முழுக்க விண் சக்தி தானே நிரம்பி இருக்கு. இப்ப விண்ணோட நம்ம தியானம் செய்யும் போது பிரபஞ்ச இயக்க ரகசியங்கள் எல்லாம் நம் மனதிற்கு புலப்படும். பேரியக்க கல ஆற்றல் அப்படின்னா இந்த பிரபஞ்ச கல ஆற்றலை நம்மால முழுமையாக பெற முடியும். பஞ்சபூத தவத்துல இது ஆகாசத்திற்குரிய மையம். இதுல என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னா, இந்த காயகல்பம் பண்ணோம் அப்படின்னா
உணவு எடுக்கிறது குறையுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த தவம் பண்ணும்போது உணவு உட்கொள்ளக்கூடிய தன்மை ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஆனால் சக்தி குறையாது. அதுதான் முக்கியம். உணவை நீங்க எடுக்கிறது கம்மியா எடுப்பீங்க. நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, சார் இந்த தவம் எல்லாம் பண்றோம் சார், உணவு எங்களால சாப்பிடுறது குறையுது சார் அப்படின்னு. கரெக்டு தான். உணவு குறைஞ்சாதான் நீங்க தவம் நல்லா பண்றீங்கன்னு அர்த்தம். பட் நீங்க ஆற்றல் ஃபுல்லா இருக்கணும், எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? ரைட்டு. அப்புறம் விசுக்தி தியானம் செய்யறவங்களுக்கு சொல் வன்மை அதிகரிக்கும். சொல் வன்மை அப்படின்னா நாம சொல்லக்கூடிய சொல்லிற்கு ஒரு ஆற்றல் இருக்கு. சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க சொன்னா அப்படியே நடக்குதுங்க, பலிக்குதுங்க, நீங்க சொன்ன ஒரு செயலை நாங்க அப்படியே செய்யறோம், அப்படியெல்லாம் நிறைய பேர் நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. அது சொல்லுக்கான ஒரு ஆற்றல். இந்த சொல் வன்மை அதிகரிக்கும். கலைத்திறன், நீங்க ஏதாவது கலைகள் கற்றுக்கொண்டிருக்கீங்க, பயிற்சி பண்றீங்கன்னா அது அதிகமா உங்களுக்கு கைகூடும். குறிப்பாக முக்கால அறிவு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? திரிகால ஞானம், அதாவது கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இந்த மூன்றையும் கணித்து கொண்டு நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் சொல்லையும் செயலையும் பயன்படுத்தக்கூடிய ஞானம் திரிகால ஞானம், முக்கால ஞானம். அப்ப அந்த முக்கால அறிவை மிக அற்புதமாக வழங்கக்கூடிய மையம் இந்த விசுக்தி மையம். மனதிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதித்தன்மையை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த விசுக்தி மையத்திற்கு இருக்கு. விசுக்தி அப்படின்னா விசுக்தி என்றால் தூய்மை செய்தல் அப்படின்னு பொருள். அப்படியே சொன்னா விஷத்தை எழுற்றுவது. அப்போ இந்த விசுக்தி மையம் நம்ம உடலை மட்டுமல்ல, நம்ம மனதையும் தூய்மை செய்யக்கூடியது. சரிங்களா? நீங்க நல்ல ஆசிரியர் ஃபியூச்சர் ஆகணும் அப்படின்னா விசுக்தி மையம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஏன்னா பேசக்கூடிய திறனையும் கேட்கக்கூடிய திறனையும் ஆளுமை செய்வது இந்த விசுக்தி தான். ஏன்னா இஎன்டி அப்படின்னு வர்றப்ப, ஏர்னாஸ் டங் அப்படின்னு வர்றப்ப கேட்கறது அண்ட் பேசுறது எல்லாத்தையும் இந்த இடம் தான் கட்டுப்படுத்துது. அதே போல ஒரு செயலுக்குள்ள இருக்கிற அந்த உட்பொருளை அறியக்கூடிய திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம லைஃப்ல நிறைய நடக்கும். ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க, நாம ஏதோ ஒன்று நினைச்சிட்டு அங்கே சத்தம் போட்டோம். அது ஆப்போசிட்டான உள் நோக்கத்தை வச்சு செய்யப்படும். அப்ப அந்த என்ன செயல் நடக்குதுங்கிறதனுடைய உட்பொருளை அறியக்கூடிய திறமை நமக்கு கிடைக்கும். பிறருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ளலாம்னு சொன்னேன். அதே மாதிரி நம்முடைய எண்ணங்களை பிறருடைய மனதிலே உதிக்க செய்ய முடியும். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம வெளியில நின்று கத்திக்கிட்டே கிடக்குறோம், அவர் அப்படி செய்ய மாட்டேங்கிறார், இவர் இப்படி செய்ய மாட்டேங்கிறார். ஆனா நம்முடைய எண்ணத்தை மற்றவங்களுடைய எண்ணங்கள்ல கொண்டு வர முடியும்னா அது எவ்வளவு பெரிய ஆற்றல். நல்லதை மட்டும்தான் அப்படி பயன்படுத்தணும். எதிர்காலத்தை அறியக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஏர்னோஸ் டங்ஸுக்கான சக்தி திறமை அதிகரிக்கும். குறிப்பாக இந்த விசுக்தி சக்தர் நல்ல இயக்கம் பெற்றுச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப நியாயமா நடந்துக்கணுங்கிற ஒரு தன்மைக்கு வந்துருவாங்க. தன்னலமற்ற ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு நபராக அவர்கள் மாறுவார்கள். இது ஞானத்திற்கான அடிப்படை. ரொம்ப நியாயமா இருப்பாங்க. ஒரு 50 ரூபா ஒரு பொருத்து ஒருத்தர் வாங்குறோம்னா அது திருப்பி கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் வராது. அதே மாதிரி ஒரு வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளம்னா 1100 ரூபாய்க்கு வேலை செய்வாங்க. சரிங்களா? இதெல்லாம் அவங்களுடைய தன்மையாக இருக்கும். தன்னலத்துக்காக எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க. விசுக்தி சக்கர இயக்கத்துக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா தன் நலம் அற்று அதை கடந்து பிறர் நலத்தை மையப்படுத்தி செய்யக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு விசுக்தி நல்லா இயங்குச்சுன்னா ஆக்னை சக்கரம் ஆட்டோமேட்டிக்கா திறந்து கொள்ளும். இது விசுக்தியினுடைய ஒவ்வொரு சக்கரத்துக்கும் அது இருக்கிற ஒரு பவர். அந்த சக்கரம் நல்லா வேலை செஞ்சதுன்னா அது அடுத்த சக்கரத்துக்கு எனர்ஜி போகும். அப்போ ஆக்னைக்கான ஒரு திறவுகோலாக இந்த விசுக்தி சக்கரம் இருக்கு. உயிராற்றலுடைய செலவு முழுக்க முழுக்க நம்மளோட கண்ட்ரோல் இருக்கிறதால உயிராற்றலுடைய செலவு குறையும், மன நிறைவு கிடைக்கும். சரிதானுங்களா?
இந்த அயோடின் பற்றாக்குறைன்னு தானே இந்த உப்புல அயோடின் போட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த சக்கரை வேலை செஞ்சதுன்னா அதுக்கு தேவையான எனர்ஜியை அதுவே வந்து தயாரித்து கொள்ளும். சரி, இன்னும் இதில் நிறைய விஷயம் இருக்கு. காலம் கருதி நான் ஒரு குயிக்கா சொல்லிடுறேன். விசுக்தியில தவம் பண்ணீங்கன்னா மற்றவங்களை நம்ம வசப்படுத்த முடியும். விசுக்திக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு. சரிங்களா? அப்புறம் ஏதாவது இப்போ கண்டுபிடிப்பெல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் நிறைய விசுக்தி மைய இயக்கத்துல தான் கண்டுபிடிப்பு வந்துடும். குறிப்பாக ஆஹ், நிறைய சயின்டிஸ்ட், நிறைய மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து கனவுகளாக நிறைய விஷயங்களை தீர்வா பெறுவாங்க. சரியா? அந்த கனவு வந்து எதன் மூலமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, விசுக்தி மையத்தின் மூலமாக பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொண்டுதான் அந்த கனவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க வந்து நியாயவான்களாக, நடுநிலையானவர்களாக, நீதிமான்களாக இருக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. சரி. ஆஹ் இயற்கையோட இணைவதற்கான ஆற்றல் இந்த விசுக்தி மையத்தில் இருக்கு. யுனிவர்சல் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரபஞ்ச பேராதார அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அறிவு தான் நம்ம எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிற அறிவினுடைய அடிப்படை. அந்த யுனிவர்சல் கான்சியஸ்னஸோட நம்மளுடைய ஆற்றலை இணைக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. சரி. ஆஹ் பேராதைராய்டு அப்படிங்கிற ஹார்மோன்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஹார்மோன் வந்து எலும்புல இருக்கிற அந்த சுண்ணாம்பு சத்தை வந்து ரத்தத்திற்கு கொண்டு செல்லும். அப்ப எலும்புல இருக்கிற அந்த சுண்ணாம்பு சத்தினுடைய அளவு அதிகமாக குறைஞ்சிடக்கூடாது. அப்போ இந்த கால்சிட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். இந்த சுரப்பி சரியா வேலை செய்யலைன்னா நம்ம உடம்புல நிறைய அந்த தசை சதை பிடிச்சுக்கிறது, வலிப்பு, பல்வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் இதுல வந்து உருவாகிறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப இது நல்லா வேலை செஞ்சதுன்னா எலும்பு பலம் பெறும். குறிப்பாக பெண்களுக்கு இந்த கால்சியம் டிஃபிஷியன்சின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் முற்றிலுமாக குறையறதுக்கு ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு அந்த இதை பத்தி சொல்லாம விட்டுட்டோனோ நினைக்கிறேன். ஆஹ் விசுக்தி மையம் நல்லா வேலை செஞ்சதுன்னா உம், நேர்மறையான உறவுகள் நமக்கு அதிகரிக்கும், பணிவுத்தன்மை வரும், இனிமையா எல்லாரோட இணக்கமாக செல்லக்கூடிய அந்த ஆளுமை தன்மை கிடைக்கும். சரிங்களா? ஆஹ் ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல விஷயத்திற்காக அந்த தந்திரம் செய்யக்கூடிய ஒரு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். சவால்களை, நமக்கான பிரச்சனைகளை எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இன்றி ஏற்றுக்கொண்டு அவற்றை முழுமையாக வெற்றி பெறுவதற்கான வழியை இந்த மையம் வந்து நமக்கு கொடுக்கும். சரி, இன்னும் பேசணும்னா இந்த மையம் நிறைய பேசலாம். சரி, நான் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு செய்யறேன் காலம் கருதி. இந்த ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு கோள்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். மூலாதாரம் செவ்வாய் கிரகத்தோடு தொடர்புடையது. சுவாதிஷ்டானம் நம்முடைய சந்திரன் நிலவோடு தொடர்புடையது. மணிப்பூரகம் சூரியனோடு தொடர்புடையது நவக்கோள்களிலே. அநாகதம் சனி என்ற கிரகத்தோடு தொடர்புடையது. விசுக்தி மையம் வெள்ளி என்ற கிரகத்தோடு தொடர்புடையது. சுக்கிரன், சுக்கிலம் வித்து சக்தியோடு தொடர்புடையது. ஆக்கினை குரு கிரகத்தோடு தொடர்புடையது. துரியம் புதன் கிரகத்தோடு தொடர்புடையது. சரிங்களா? இது நான் உங்களுக்கு அன்னைக்கு யாரோ கேட்டிருந்தாங்க, மைண்ட்ல வந்துச்சு, அதனால சொல்லிட்டேன். சரி, மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. உங்களுக்கு எப்போ பௌர்ணமின்னு பார்த்துட்டு அந்த நாள்ல நம்ம வந்து தியானம் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வோம். ஆக்சுவலா 23 பௌர்ணமி, நான் 24 நினைச்சிட்டு இருந்தேன், 23 பௌர்ணமின்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு 22ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். 23 24 மேக்சிமம் பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. சொன்ன விஷயங்களை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த தியானத்தை நம்ம இன்னும் முழுமையா இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம பெற இருக்கிறோம். இந்த வாய்ப்பை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கணும். சரிங்களா? மிக்க நன்றி. அனைவரையும் வாழ்த்தி நம்ம நிறைவு செய்வோம். அனைவரும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் அற்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க.